வீட்ல கேரட் பீன்ஸ் இருந்தாலே டக்குன்னு எனக்கு கிளிக் ஆகுறது வெஜிடபிள் பிரியாணி தான். சரி சீரக சம்பா அரிசியில வெஜ் பிரியாணி பண்ணலான்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடவே மீன் மேக்கர் இருந்துச்சு, சுடுதண்ணில போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு சைடிஷா காலிஃபிளவர் சில்லி தான் போட போறேன். காலிஃபிளவரை சில்லுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டேன். லைட்டா சுடுதண்ணில மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் பொரிச்சாதான் அதோட மசாலா எல்லாம் உள்ள ஒட்டிட்டு டேஸ்டே நல்லா இருக்கும். காலிஃபிளவர் சில்லிக்கு முக்கியமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், உப்பு, மிளகாய் தூள் இது மட்டும் போட்டாலே போதும், நல்லாவே மசாலா ஒட்டி இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன், சூடாக சாப்பிடும்போது பொரிச்சுக்கலான்னு. இப்போ வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்து அதில் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கரெக்டாக 1:2 அளவு தண்ணி ஊற்றினேன். இந்த டைம் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாகவும் இருந்துச்சு. பிரியாணி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சில்லியும் பொரிச்சு எடுத்துட்டு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சு.